வேகத்தின் மன்னன் ரஜினி கிருஷ்ணனின் பந்தய பயணம். ஒரு காலத்தில் சென்னை ஆட்டோ ரிக்ஷா பட்டறையில் தன் அண்ணனுக்கு உதவிய ஒரு சிறுவன் இந்தியாவின் வேகமான இந்தியன் என்று அறியப்படும் ஒரு பந்தய வீரராக உயர்ந்த கதை ரஜினி கிருஷ்ணனின் கதை. இது வெறும் வெற்றி பயணம் மட்டுமல்ல, விடாமுயற்சி, ஆர்வம் மற்றும் இளம் தலைமுறையை ஊக்கப்படுத்தும் ஒரு அருமையான பந்தய கதை. பட்டறையில் பிறந்த ஆர்வம். ரஜினி கிருஷ்ணன் 1980 ஜூலை 13 அன்று பிறந்தார். சின்ன வயதிலேயே இயந்திரங்கள் மேல் ஒரு தீராத ஆர்வம். ஆட்டோ ரிக்ஷா லைனிங் பட்டறையில் வேலை செய்தபோது பைக்குகளின் நுட்பமான பாகங்கள் அவரை ஈர்த்தன. 16 வயதில் பைக் ஓட்ட கற்றுக்கொண்டார். அன்று அவருக்கு என்ன தெரியாது, இந்த பைக்குகள் தான் தன் வாழ்வின் அத்தியாயத்தை எழுதும் என்று. 2000 ஆண்டில் 20 வயதில் ஒரு யமஹா RX100 பைக் வாங்கினார். இது வெறும் பைக் இல்லை, பந்தய உலகிற்கான அவரது முதல் படி. 2002 இந்திய தேசிய மோட்டார் சைக்கிள் பந்தய சாம்பியன்ஷிப்பில் யாம் பாய்ஸ் ரேசிங் அணியில் சேர்ந்து பந்தய களத்தில் முதல் முறையாக காலடி எடுத்து வைத்தார். தேசிய நாயகனாக உலக அங்கீகாரத்துடன். ரஜினி கிருஷ்ணன் வெறும் ஒரு பந்தய வீரர் அல்ல, அவர் ஒரு சாம்பியன். 2003 முதல் 2012 வரை தொடர்ச்சியாக 9 தேசிய சாலை பந்தய சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்று இந்திய பந்தய உலகில் தன் பெயரை பொறித்தார். கோவிட்-19 காரணமாக தள்ளிப்போன 2021 போட்டியிலும் தேசிய பட்டத்தை வென்று மொத்தம் 10 தேசிய பட்டங்களுடன் அசைக்க முடியாத வீரராக நின்றார். அவரது திறமை இந்திய எல்லைகளை தாண்டியது. 2013 கத்தாரில் நடந்த லோசேல் ஆசிய சாலை பந்தய சாம்பியன்ஷிப்பை வென்று ஒரு சர்வதேச சாலை பந்தய நிகழ்வை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று பெருமையை பெற்றார். 2015 மலேசியன் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப்பையும் ஓபன் கிளாஸ் வென்று சர்வதேச அளவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார். 2010 FIM உலக எண்டூரன்ஸ் 24 மணி நேர சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றார். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி. தான் பந்தய உலகில் கால் பதிக்கப்பட்ட சிரமங்களை ரஜினி உணர்ந்தார். அதனால் இளம் பந்தய வீரர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் என்று நினைத்தார். அதன் விளைவாக 2015 ரஜினி அகாடமி ஆஃப் காம்படேட்டிவ் ரேசிங்கை தொடங்கினார். இன்று இந்த அகாடமி இந்தியாவின் முன்னணி பந்தய பள்ளிகளில் ஒன்றாக திகழ்கிறது. பல தேசிய சாம்பியன்களை இந்த அகாடமி உருவாக்கியுள்ளது. ரஜினி கிருஷ்ணன் இன்றும் பந்தயங்களில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவரது அகாடமி மூலம் இளம் திறமைகளை வளர்த்து வருகிறார். இந்தியாவின் மோட்டார் ஸ்போர்ட் வரலாற்றில் ரஜினி கிருஷ்ணன் ஒரு தனி சிறப்புமிக்க அத்தியாயம். அவரது கதை கனவுகளை துரத்தும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்வேகம்.